காதல் கோட்டைன்றது உண்மையோ பொய்யோ நீ சொல்லு. உண்மைதான். வீட்டில் ஆக்களை தும்சேதே காத்தோடு டிஃபெக்ட்ஸ் இல்லைண்ணா சுரங்கத்துக்குள்ளுக்கால வந்து பெரிய இடமெல்லாம் இல்லை சுரங்கம் குனிஞ்சுதான் போகணும். ரம்போடையில இருந்து நாங்கள் இப்போ பயணம் செய்ய போகிறோம் ஈகலக்கோட்டைக்கு. இது வந்து ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குகை உள்ளுக்கால போய் ஒரு வியூவை நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ட்ரெயின் எல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு இடமா தான் இருக்க போது. உங்களுக்கு நான் அந்த காணொலியில் காட்ட போகிறேன். முக்கியமாக அந்த இடம் வந்து காதல் கோட்டை என்று வேற சொல்லி நம்ம ஏன்டா அதிகமான கப்பிள்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து நிற்கணுமா. அப்படி யாராச்சும் நின்றா இந்த காணொலியில் காட்ட மாட்டேன். என் வீட்டை வந்து மாட்டினா நாங்கள் பொறுப்பு கிடையாது. எங்களோட பயணம் செய்ய அதனால நாங்கள் காட்ட மாட்டோம் யாரையும். எங்களோட பயணம் செய்கிறது விவேக் வினித். நாங்கள் 3 பேர் போக போகிறோம். நாங்கள் பயணம் செய்கிறது வந்து ஆட்டோவில். முக்கியமாக நான் நிற்கிற இடம் வந்து இந்த கிங் பூட் டீ ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இது வந்து புதிதாக ஓப்பனிங் செய்யப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி உண்டு. முக்கியமாக இங்கே போகிறேன்டா எவ்வளோ தெரியணும்? 500 எவ்வளவு? 500 ரூபா டிக்கெட் வந்து நாங்கள் எடுக்கணுமா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக தெரியாது. ஆனால் 500 ரூபா தான் நினைக்கிறேன். அது சுவர் இல்லப்பா, இன்னும் உறுதிப்படுத்தல. நாங்களும் இன்னும் போகல. அதனால சல்லி சிக்கனால நாங்க போகல. அதான் உண்மை. அதுதான் உண்மைதான். நாங்க இப்போ போய் இந்த இகலக்கோட்டையை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த நாங்கள் பார்க்குறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். வந்த பிறகு என்ன சொல்கிறேன். வணக்கம், நானும் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கு தான் எங்களுக்கு காலநிலையும் சரியாக இருக்குது. முதலில் வந்தால் மழை, நாங்கள் எப்போ வர்றோமோ அப்போ எல்லாம் மழையாக இருக்கும். முக்கியமாக எங்கள் விவேக்கின் ஊரில் இருந்து நாங்கள் ஆட்டோ எடுத்து நாங்கள் விவேக்கின் ஊருக்கு முன்னுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ரோட் மட்டும் அப்படியே அந்த மண் சரிவால் அப்படியே கீழே கொஞ்சமாக அப்படியே போட்டுது இந்த மழை வந்ததால் அதிகமாக நவம்பர் மாதத்தில். அதுக்கப்புறம் ஆட்டோவை எடுக்கலை. இப்போ நானும் வினித்தும் அடுத்த விவேக்கும் இப்போ நாங்கள் போகிறதால ஆட்டோ நாங்கள் ஒரு மாதிரி எடுத்து வந்துட்டோம். நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து ஒரு 68 கிலோமீட்டர் மேப்பில் வந்து காட்டினது. கம்பள அந்த இடத்தை தாண்டி தான் நாங்கள் போகணும். போகிற வழியில் எந்தெந்த இடத்தால போகணும் அப்படியே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எந்த இடம் இது? தவளந்தண்ணையில் பெட்ரோல் அடிக்க வந்து நாங்கள் எவ்வளோ வருது? முக்கியமாக இங்கே பெட்ரோல் செட்டில் வந்து கார்ட் பேமெண்ட்டில் நீங்கள் கேஷ் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. பெட்ரோல் பை ஸ்பான்சர் வினித். உங்களோட உதவிக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. 5 லிட்டர் 500 மில்லி லிட்டருக்கு மேலே வந்திருக்கு. 1622 ரூபா. போமே நிறைய டூரிஸ்ட் வேன் எல்லாம் அதிகமாக வருது. புசல்லாவ நகரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்தை தாண்டி தான் நாங்கள் அப்படியே போகணும். கம்புலையில் இருந்து ஒரு இடத்துக்கு போகணும். புசல்லாவில் பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்ட் தான், ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட். நகரத்தை பாருங்க. புசல்லாவ நகரத்திலேயே வந்து ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த முருகன் கோயிலை நாங்கள் தாண்டி வந்துட்டோம். அது வந்து இந்த நகரத்திலே இருக்குது. அந்த உயரத்துலேருந்து அப்படியே மண் சரிவு பாருங்க. இது ஃபுல்லாக பயங்கரமாக வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த இந்த இடத்துல நிறைய மண் சரிவு இருக்குது. இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தவே வந்து ஒரு 20 நாளுக்கு மேலே ஆகும். சில நேரம் 1 மாதம் ஆகும். அதிகமாக இந்த பலூன் பஸ் போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது என்னடா இது? இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு. அங்கே இருந்தோமோ இங்கே விரையும் வந்திருக்கு. இது வந்து ரோட் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகினதோ. இதில் பாருங்க, இதில் எந்தளவு பெரிய கல்லுகளை பாருங்க. இந்த கல்லுகளை உடைக்கவே இப்போ இந்த 1 மாதத்துக்கிட்டே ஆயிடும். அதில் வந்து ஜேசிபியில் அன்றைக்கி பாருங்க மண்ணை வந்து அப்புறப்படுத்துறது. கம்பளை இந்த நகரத்தில் இருந்து அப்படியே நாங்கள் நேராக போய் கொண்டிருக்கிறோம். அந்த பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்திலேருந்து நாங்கள் அப்படியே வலது பக்கம் தெரியும்னா அப்படியே நாங்கள் கண்டிக்கு போய் கொள்ளலாம்.
இந்த பக்கத்தால் நாவலப்பட்டி போகிற மாதிரி இருக்கு. இல்லை இது வந்து கிட்ட அங்கே வந்து பாதை கொஞ்சம் தூரம் வேறு கிலோமீட்டர். அங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. கோயிலில் பேர் தெரியுமே? இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அடுத்தது இதில் மொரோ அம்மன் கோயில்னு நினைக்கிறேன். 2 கோயில் வந்து இந்த கம்பல நகரத்தில் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். இந்த இடம் ஃபுல்லாக பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது. நாங்கள் மெப் மாறினதால் இந்த இடத்துக்கு வந்து மாட்டப்பட்டுட்டோம். அம்புலோ டவர் வந்து நாங்கள் பார்க்க போனோம். அந்த பாதையால் தான் போகிறோம். முக்கியமாக இந்த பாதை வந்து இப்படி தான் போகுது. பயங்கர ஏத்தம். இந்த இடமெல்லாம் வந்து இந்த மழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் தான். சில இடங்களில் வந்து அதிகமாக வந்து மண்ணெல்லாம் சரிஞ்சிருக்கு. இந்த நாங்கள் போகிற வழியில் இதுலேயும் ஒரு கொஞ்சம் இடத்த பாருங்க. இந்த இடமெல்லாம் முக்கியமான ஒரு இடம். அதிகமாக டூரிஸ்ட் வந்து இந்த இடத்தால் பயணிக்கிற ஒரு இடம் உண்டு. வந்துட்டோமா? ஹாய். அப்படியே நாங்கள் இந்த பக்கத்தால் போகணும். அம்புலோ டவர் புரண்டா. இந்த ரோட் ஃபுல்லாக அப்படியே பல்ல ரோட் தான். நாங்கள் ஒரு மதிய நேரம் தான் நாங்கள் அந்த இகலக்கோட்டைக்கு நாங்கள் போவோம். ரோட்டே வந்து அப்படியே பாதிப்புக்குள்ளாயிட்டு பாருங்க. இந்த மண்சரி வந்து அப்படியே கீழே வரையும் போயிருக்கு. பயங்கரமாக இருக்கேண்ணா. வலது பக்கத்தால் போனால் மாவனில் 14 கிலோமீட்டர். நாங்கள் அந்த பக்கத்தால் தான் போகணும். அந்த பக்கம் போய் அப்படியே எஞ்சாலி பக்கம் வலது பக்கம். இந்த இடத்தின் பேர் வந்து கெம்மத்த கம. பேரே வந்து கொஞ்சம் பேக்க வருதில்லை. ஒரு அழகான தமிழ் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஹலோ. கெம்மாத்த கம நகரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்த பாதை வந்து ஃபுல்லாக ஆக்களே இல்லை. ஒரு 1-2 வானம் தான் போனது. ரோட் வந்து நல்ல ஃப்ரீயாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் நகரத்துக்குள்ளே வந்துட்டோம். இதை தாண்டி நாங்கள் அப்படியே போகிற மாதிரி இருக்கும். சரியாக இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது இந்த இடத்துல இருந்து. 8.7 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம்னு மெப்பில் காட்டுது. ஆனால் அப்படி போயிடலாம். ஏன்னா உயரமான ரோடு, பள்ளமான ரோடு, டிராஃபிக் இருக்குது. இந்த இடம் வந்து மாவன் இல்லை. பாதை மாறி வந்துட்டு நாங்கள் அப்படியே இந்த பாதையில் போகணும். இந்த பாதையில் சரியாக ஒரு 8 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. கங்கோடையில் ஒரு மெக்கானிக் கடை கொண்டு வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னா ஆட்டோவில் வந்து ப்ளக் வந்து கலந்து போட்டு அந்த ப்ளக் வந்து ஒன்று மாற்றினது. அது 600 வந்தது. 12 மணி ஆகிட்டு. இங்கெல்லாம் கடையெல்லாம் வந்து தூர தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது பொருட்கள் ஏதாவது வேண்டியா இருந்தால் அது முன்கூட்டியே வேணியன்னு தான் நல்ல. பாதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்னதுக்குண்டா நாங்கள் மெயின் ரோட்டால் போனது. இது வந்து அப்படியே ஒரு குச்சி பாதை மாதிரி. குச்சி பாதை இல்லை, இந்த பாதையில் தான் போகணும். ஆனால் ஒரு சின்ன ரோட் தான். அதனால் வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம் போயிட்டு. இல்லாட்டிக்கு நாங்கள் முதல்ல இந்த இடத்துக்கால போயிருப்போம். முக்கியமாக நீங்கள் மெப்பை வந்து வடிவாக பார்த்துட்டு வாங்க. மிஸ் பண்ணிங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு போகும். அது வந்து தூர கிலோமீட்டர் காட்டுது. அது ஒரு பிரச்சனை. நாங்கள் மெப்பை ஒரு 4-5 இடத்த மிஸ் பண்ணிட்டோம். இங்கே இடமெல்லாம் வந்து அதிகமாக சிங்கள மக்கள் வந்து இருக்கணும். அதில் ஒரே ஒரு எருமை மாடு வந்து நிற்கிது அந்த வயல்வெளிக்க. இங்கே பாதையெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இதில் இந்த ரோட்டை பாருங்க. இது கொங்கிரீட் ரோடு தான். ஆனால் நல்ல ஒரு ஏத்தமாக இருக்குது. அதில் வந்து மெப்பு வந்து லொஸ்ட் ஆகிட்டு ஒரு 5000 ஆள் தான் நாங்கள் பாதுகாட்டு அப்படியே போகிறோம். இந்த இடத்துல பாருங்க
வீட்டில் ஆக்களே இல்லையேண்டா, வீடே இல்லை. வீடே இல்லை. ஒரு நல்ல ஒரு அழகான வீடு. இது ஃபுல்லாக மண் சரி வந்து அப்படி மேலே இருந்து அந்த வீடே சரி ஃபுல்லாக உடைஞ்சிட்டு இந்த இடத்துல மண் சரிவு பயங்கரமாக வந்திருக்கு. அதில் வரும் அங்கேருந்து மண் சரி வந்து அந்த வீடு அப்படியே போயிடுது. இதில் ஒரு ஏற்றத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. பயங்கரமான ஒரு இந்த ஒரு ஏற்ற ரோட் தான் இந்த இடம் தான். இதில் வந்து பார்க்கிங் இடம் இருக்குது. பார்க்கிங் இடம் வந்து பெருசாக இல்லை. நாங்கள் அப்படியே இந்த புகையிரத நிலையத்துக்கு வந்துட்டோம். இதில் இருந்து நாங்கள் அப்படியே நடந்து போகணும். முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது. வாங்கடா அடி அடே என்ன இப்போ என்ன கிணறு நடக்கணும். நீ நடக்க ரெடியோ? ஆ பாதியில் நின்றுட்டு வந்துடுவேன். நீங்கள் தான் போயிட்டு வரணும். விவேக்கு என்ன வீட்டில் தூங்குறடா. ஏ ஒரு ஆட்டோ டிரைவர் தானே. டிரைவர் எப்பறம் உங்களோட வரலாம்? இகலக்கோட்டை புகையிரத நிலையத்தில் நிற்கிறோம். இஞ்சாலி பக்கம் போகணும். இல்லை இஞ்சாலி பக்கம் போகணும். எந்த பக்கம் போகணும்? ஐயாவை கேட்டால் சொல்லுவார். நீர்வீழ்ச்சி இந்த பக்கம், இந்த பக்கம் வாடா. இடது பக்கம் அப்படியே நடந்து போகிறோம். புகையிரதம் வந்து இல்லாததால் பயம் இல்லாமல் நடந்து போகலாம். மற்றபடி சில நேரம் இந்த புகையிரதம் எல்லாம் இயங்குச்சுன்னா அந்தந்த டைமுக்கு வந்து வருந்தானே, அது மட்டும் நீங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளணும். ஏன்னா அந்த சுரங்கத்து உள்ளுக்கு நீங்கள் நடக்க வர மாதிரி இருக்கும். அந்த நேரம் புகையிரதம் வந்து விட்டால் ஒரு கொஞ்சம் இடத்துல தான் நீங்கள் மறைஞ்சிருப்பீங்க. அந்த இடத்த நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ இந்த தண்டவாளத்தால் நாங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் திக்கு திக்காக வெறினோம். வெயில் தான். நாங்கள் மதிய நேரம் வந்ததால் வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ நான் தான் தள்ளி காட்டினா என்ன தண்ணணும்? இப்போ என்ன தண்ணணும்? ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குங்கிறான்டா. சரி வாங்க. அந்த புகையிரத நிலையத்திலிருந்து அதிகமான தூரம் எல்லாம் இல்லை, பக்கத்தில் தான். நாங்கள் நடந்து வந்துடலாம். ஒரு 500 மீட்டர் என்ன அப்படி தான் இருக்கும். ஓ இப்போ உங்களுக்கு நான் இப்போ சொன்னது இப்போ என்ன சரியாயிட்டு. இது வந்து இகலக்கோட்டை இல்லை, இது வந்து காதல் கோட்டைன்றது உண்மையே போய்யோ நீயே சொல்லு. உண்மைதான். இப்போ அந்த சுரங்கத்துக்குள்ளுக்கு வந்துட்டோம். அப்படியே சுரங்கத்துக்கு போகிறோம். பயங்கரமாக இது வந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்யறோன்னு தெரியல, பார்ப்போம். இதால் அப்படியே அங்கே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தால் அந்த வியூ பாயிண்ட் அதை பார்த்துட்டு நாங்கள் உள்ளுக்கு போவோம். வாங்க. உள்ளால போகண்டா. இல்லை முதல் வெளியில் இடத்த பார்த்துட்டு இதால் அப்படியே நாங்கள் அப்படியே போய் அப்படியே வெளியில் அந்த வியூவை பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த இடம். ஆனால் என்னடா டே தண்ணியை காணலையடா. இது இல்லை என்ன போகணும். இந்த இடம் வந்து ஒரு கிந்தி பாட்டில் வந்து தெரியுமே. அது இல்லை அடே அது ஒரு பழைய வாட்டர். அவன் இப்போ அங்கால எல்லாம் நிறைய வயல்வெளி இருக்குது. அந்த இடத்தையெல்லாம் வந்து ட்ரோனில் நாங்கள் வீடியோ எடுப்போம். கலந்து மகிழவே அது சிகிரியாவோட அடே சிகிரி அங்கே இருக்குடா. ம் அப்படி இதில் இருந்து வரோம். அதுக்கு வந்து வயல்வெளி தெரியுது. அந்த இடத்த அப்படியே ட்ரோனில் நாங்கள் கவர் பண்ணுவோம். அந்த அதுக்கு மட்டும் நல்லா இருக்குண்ணா. அதுக்கு ட்ரோனில் எடுத்தால் அப்படி இருக்கும். எடுப்பா இருக்குண்ணே. பா அதை கொஞ்சம் அடுப்போம். சரித்திரத்தில் படைக்க பேர் பதிக்காமல் இந்த கல்ல சேவத்தில் படைக்கிறீங்களே. பெயிண்ட் கொண்டு வந்து எழுதிருப்போம் நம்ம. டிபெக்ஸ் இல்லைண்ணா. அப்போ வினித்து அது நீ தான் அடுத்த முறை வந்து நீ பிடிச்சி நிறைய இதில் வந்து அதிகமான இந்த காதல் சின்னங்கள். காதல் சின்னங்கள் ப்ரோ. காதல் சின்னங்கள் கப்பல்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. காதல் சின்னங்கள். நிறைய காதலர்கள் வந்து இங்கே வந்து அந்த டிபெக்ஸ் இருக்குது தானே, அதில் வந்து அது ஃபுல்லாக பேர் அடிச்சிருக்கீங்க. நீ வினித்துட்டே எங்கே பேர் எழுதுறா? நீ நாங்கள் 3 பேர் வந்தோம். பதிக்கப்பட்டது மேலே வந்து இந்த கல்லுகளை பாருங்க எப்படி அந்த அப்படியே வளைஞ்சு போயிருக்கு. சரி நாங்கள் போகிற பாதை சரிதானோ? அப்படி நம்பிக்கிட்டு போவோம். நம்பிக்கைத்தானே வாழ்க்கை. இவ்வளோ காலமாக அப்படி தானே போகிறோம். தண்ணிடா மேலேருந்து பெரிய மலையில் அப்படியே. ஆனால் மழை வந்து அதிகமான மழை வந்து இதுக்கடையெல்லாம் தண்ணி பயங்கரமாக வரும் போல. ஏன்னா ஆமாடா. இப்போ இங்கே நிற்கிற அது இல்லை. போ டேஞ்சர் தான். நாடே அவங்கள பெரிய பள்ளமாடா. அப்போ சரி எங்கள் அப்பா வந்து தேடுவார். அவங்கள பேர் உள்ளால போய் ஒரு ட்ரோன் வீடியோ எடுப்போம். இந்த இடம் தான் நாங்கள் பேசாமல் அதுலேருந்தே ட்ரோனில் விடலாம்னு நினைக்கிறேன்னா. அதுலேருந்தா தான் நல்லா இருக்கும். ஆனால் முதல் நல்ல மழை விரைக்கெல்லாம் இதுக்குள்ள தண்ணி வந்து இந்த இதே வந்து தெரியாது. இப்போ வந்து தெரியுது. ஓரளவு தண்ணி வெயில் அப்படி அடிக்குதுங்க.
அந்த அளவு வெயிட். போடுவோம் இங்கே என்ன இதால போயிடலாம் திருப்பி நீ அதுக்கால தான் போகணும். இப்போ உள்ளுக்கு எத்தனை பேர் நிற்பினமோ தெரியல. வாங்க பார்ப்போம். எப்போ விழுமண்டே தெரியாது. இந்த இடத்த பாருங்க. இந்த இதுக்கு இது வந்து ஆடுது. கொஞ்சம் கவனமாக வரணும் இந்த இடத்தால. இந்த நடுவான் இந்த இது வந்து கீழே போயிட்டு எல்லாம் வந்து லைட்டாக உக்கியும் போயிட்டு தண்ணி தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. தண்ணி நிறைய வந்துருந்தால் வியூ நல்லா இருக்கும். திரும்ப வந்த பதையால் போகிறோம். எங்கேன்னா அப்படியே அந்த சுரங்கத்துக்குள்ளுக்கால வந்து அந்த வியூவை பார்க்க அப்போ தான் நல்லா இருக்கு. உள்ளுக்கு வந்தாச்சு. மத்தியானம் எல்லாம் நிறைய கூடாதுன்னா காலம் வந்தால் நல்லா, இல்லாட்டிக்கு மத்தியானம் வந்தால் பயங்கர வெயிலாக இருக்கும். இருட்டு தானே. எப்படி இருட்டுண்ணா? நான் வேற கருப்பு டிஷர்ட் போட்டிருக்கேன். சரி, பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட தெரியாதா? எது தெரிகிறதா? கட்டாயம் வந்து லைட் ஒன்று கொண்டு வாங்க. இல்லாட்டி கஷ்டம். எடுத்துருவாங்க. ஏன்னா டக்குன்னு எதுக்கு எது வந்துச்சுன்னா தடுக்க. சிலது இதுக்கு பாம்பு நின்றாலும் தெரியாது. இதுக்கு வவ்வால் நிறைய நிற்கும். காலம் டைம் இல்லாமல் தான் வவ்வால் எப்படி நிற்கும் கட்டாயம். அடே இப்படியே நடந்து போகிறோம்னு அந்த ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி ஒன்று வரும். அந்த குகைக்கு வெளிச்சம் வரும். அந்த குகையை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்கிறது நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட். தொலைமி ட்ரெயின் வந்தால் நாங்கள் இதுக்கு தான் இருக்க வேண்டியிருக்கோம். இஞ்சால் அப்படியே மறைஞ்சு அரிப்படப்பட அப்படியே சாய வேண்டியது. கபத்துங்க. ஆனால் எவனாச்சும் குச்சி கிச்சி ட்ரெயினில் நீட்டிக்கிட்டு வந்தா சரி கதை. நம்ம வந்தது சொதக்காங்க. என்னது அந்த குகைய அதற்காக வெளியில வந்துட்டு சத்தம் போடுறிய. சரி என்ன சொன்ன? வெளிச்சத்தை கண்டுபிடி. அப்ப கண்டுபிடிச்சிட்டேன். அடே நாங்கள் நடுவுக்கு போகணுமாப்பா. பாதையை விட்டுட்டேன். இந்த பாதையை கடந்தா வந்தாங்க. நீ ஏன் இதை காட்டையில்? நான் சொன்னேன் மச்சான். நீங்க தான் கேட்கல. இல்ல இது அங்கால போயிட்டு எண்டிங்க பாட்டுருவோம். சரி முதலாவது நீ ஏறு. எங்கண்ணே வினித்தை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். நீ ஆறாவது ஒரு ஆள் இருக்கும். அடே அவனை தள்ளி விடுற. அடே அப்படி தள்ளி விழுந்துடாத. அடே இந்த பாதை இருக்கத்தக்கனவே தெரியாத மாதிரி போனோம். பாத்தியும் கொண்டு தெரியுது. வந்தாச்சு. தலையில முட்டை மாடா. அதே இது பெரிய இடம் எல்லாம் இல்ல, சுரங்கம். குனிஞ்சுதான் போகணும். அதான் குனிஞ்சு போ. நல்லா குனிஞ்சுதான் போகணும். அங்கால ஓடலாம். அங்கால கொஞ்சம் இருந்து போகலாம். வந்தாச்சு. கோட்டை இந்த இடத்த பார்த்துட்டு சரியா ஒரு 3 மணி. எத்தனை மணிக்கு வலிக்கிட்டாங்க? 9:30 பார்த்து 9:30க்கு வலிக்கிட்டு இப்போ 3 மணிக்கு அப்படியே நாங்கள் திரும்ப போகிறோம். இங்கே வந்து புகையிரதம் வந்து இப்போ வந்து நிப்பாட்டியிருக்கு. அதனால் வந்து ட்ரெயின் வந்திருக்காது. அதால் பிரச்சனை இல்லை. ட்ரெயின் இருந்து அந்த ட்ரோன் வியூவில் எல்லாம் நல்லா இருந்திருக்கு. நாங்கள் வந்து ட்ரோனில் கொஞ்சம் காணொலி எடுத்து நாங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னடா இந்த இடத்த தானே நீங்கள் காணொலியில் காட்டியிருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த இடம் வந்து ஒருக்கா வந்து பார்த்துட்டு போகலாம். தண்ணி இருந்தால் கொஞ்சம் இந்த இடம் அந்த வியூ நல்லா இருக்கு. தண்ணி கொஞ்சம் தான் இருந்துச்சு.
தண்ணி இல்லை வெயில் காலத்துக்கெல்லாம். கேரண்டியில் பரவாயில்ல, கேரண்டியில் மாதிரியே தான், ஆனால் தண்ணி இல்லை. தண்ணி வந்து வெயிலால் வந்து பயங்கரமாக வத்திட்டுது. மற்றபடி இந்த இடமெல்லாம் நல்லா இருக்குது. திரும்பவும் நாங்கள் அப்படி இந்த தண்டவாளத்தாலே நடந்து போகிறோம். எங்களோட வந்தாலுங்க கண்ணு கட்டின தூரத்துக்கு எங்களோட வந்த விவேக காணையில் வந்தால் ட்ரெயினில் வாங்க, பைக்கில் வேணாம். ட்ரெயினில் வந்தால் தான் எனக்கு கிக்காக இருக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரதா இருந்தால் என்னத்தில் வர்றேன்னு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க. ட்ரெயினில் வர பாருங்க. என்னத்துக்கண்டா இப்போ நீங்கள் ட்ரெயினில் வந்தால் நிறைய அழகான வியூ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு வரலாம். இதே பைக்கில் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே அந்த வேறு இடங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாண்டா ஒரு நல்ல த்ரில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி லோ பட்ஜெட் இருந்தால் ட்ரெயினில் வந்துடலாம், 150 ரூபா. அதனால் ட்ரெயின் வந்து ஈஸி, உண்மையாக பயங்கர ஈஸியாக இருக்கும். நீங்கள் வரதா இருந்தால் ட்ரெயினில் வர பாருங்க. ஐயோ நடந்து உண்மையாகலாம் போயிட்டு. ஏன் இந்த வீடியோ நான் சமூக வலைத்தளத்தில் பதிவிட போகிறேன். வேணாமாப்பா, அப்படியெல்லாம் வேணும், எங்களுக்கு வேணும். பிடிக்கலையா? சோடானோ நாங்கள் 200 கடையில் வந்து வடை இருக்குது, பரோட்டா, ரொட்டி இருக்குது. அடுத்து இந்த மணத்தல் பிஸ்கெட் கொஞ்சம் பொருள் வச்சு விற்கிற நல்லா இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு வந்து இருக்கு. நான் இருப்பேன். ஓ எடுக்கிறேன்டா. ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு பொருளை துளைக்கிறதா உங்களுக்கு வேலை. பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதில் இருந்து நாங்கள் திருப்ப ரம்படைக்கு நாங்கள் திருப்ப போக போகிறோம். பின்னுக்கு வந்து எங்கள் வினேத் இடம் எப்படி இருந்தது கதையண்டா? இதான் நல்லா இருந்துச்சு. தண்ணி வரலடா, இதுதான் கவலையா இருக்கு. விவேக் இதுதான் வந்து சக்கையா இருந்தது. அவ்வளோதான். ஆனால் லவ்வர்ஸ் குறவு. ஒரு 9 கப்பல்ஸ் தான் பார்த்தோம். மிச்சமெல்லாம் கப்புள்ஸை பார்க்க ஒன்று கூட்டின்னு போயில. அங்கே அந்த நீர்வீழ்ச்சியம் அந்த வியூ அந்த சுரங்கத்தை பார்க்க தான் கூட்டின்னு போனது. இந்த இடம் வந்து நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காம ஃபோன் பண்ணுங்க. வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். பாய். மதியம் வந்து சாப்பிடவே இல்லை. அப்படியே நாங்கள் இப்போ புசல்லாவில் பிகே விலாசன் ஒரு கடையில் வந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். வந்து கொத்து சொன்னாங்க. நைட்டு ஒரு இடத்த கொத்து சொன்னேன் சாப்பிட்டது. சொன்னாங்க மாட்டீங்க வந்து முட்டையே காணலை. நல்லா இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதிகமாக இப்போ கொத்து வந்து புல் வந்து நாங்கள் சொன்னோம். அதுக்கு வந்து ஒரு முட்டை தான் ஆட் பண்ணிடுவோம். எங்கள் ஊரில் வந்து கூட தான் ஆட் பண்ணுவோம். நாங்கள் கேள்விப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து உங்களுக்கு வந்து 200 ரூபா